வணக்கம். திறமையானவங்க சரியானவங்க கண்ணில் பட்டா பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது தேனி குஞ்சரம்பாள் பெரிய உதாரணம். தேனி குஞ்சராம்பால தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அறிமுகப்படுத்தினவர் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான். எப்படி அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஏராளமான கிராமத்து குரல்கள் இருக்கும். நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு காலத்துல கொல்லங்குடி கருப்பாயி அப்படியே இசைஞானி இளையராஜா கொண்டு வந்திருப்பாரு. அந்த குரல் மாறாம மற்ற குரல்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல இன்னைக்கு சின்ன பொண்ணு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா இந்த குரல்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சினிமாவில் பாடுறவங்களுக்கு இவங்களுக்கும் அந்த குரல் வந்துட்டு படிக்காதவங்க யதார்த்தமான கிராமத்து நடையில் என்ன பேசுவாங்களோ என்ன பாடுவாங்களோ அதை அச்சு அசலா பண்ணக்கூடிய அந்த குரல்கள்ல நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற குரல் தேனி குஞ்சரம்மாளுடைய குரல். தேனி குஞ்சரம்மாளுடைய குரலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு 4 பல்லு போன அல்லது ஒரு 7-8 பல்லு போன அறகுறையா பல்லு இருக்கக்கூடிய ஒரு படிக்காத ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து பாட்டி பாடுனா எப்படி இருக்கும், பேசுனா எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்க கண்முன்ன காதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா தேனி குஞ்சராம்பாளுடைய குரல் அவ்வளவு அச்சு அசலா அப்படியே பொருந்தி இருக்கும். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பல பேர் ஊர் பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. தேக்கம்பட்டி சுந்தரராஜன், இன்னொரு பக்கம் பாத்தீங்க புஷ்பவனம் குப்புசாமி, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஊர் பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த வகையில தான் தேனி குஞ்சரம்பாள் தேனி சொந்த ஊருக்காரங்க. அந்த அச்சு அசலா என்னன்னு சொல்ல போனா அவங்க சினிமாவுக்குள்ள வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னா சினிமாவுக்குள்ள பாட்டு பாடணும் அப்படிங்கிற கணக்குல தேனி குஞ்சரம்பாள் வரல. தேனி குஞ்சரம்பாள் எப்படி வர்றாங்க அப்படின்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கணக்குல எப்படின்னா ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கக்கூடிய கும்பல். அத திடீர்னு ஒரே ஒரு காட்சியில வந்துட்டு போற ஒரு கிராமத்து பாட்டி, ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு போற ஒரு கிராமத்து கிழவி, இந்த ஒரு கணக்குல தான் தேனி குஞ்சரம்பாள் ஆரம்பத்துல இருந்து சினிமாவுக்குள்ள இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு வித்தியாசமான தென் மாவட்டத்து ஒரு மடிச்சு கட்டின ஒரு சேலை, தண்டட்டி, அப்புறம் ஒரு மாதிரி அள்ளி முடிஞ்ச ஒரு கொண்டை, அச்சு அசலா ஒரு கிராமத்து பாட்டியை பார்க்கணும் அப்படின்னா தேனி குஞ்சரம்பாளை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்பாவம் படத்துல அப்படியே கொல்லங்குடி கருப்பாயை பார்க்கலாம். அதுக்கு பிறகு பல பாடல்கள்ல பறவை முனியமா பாடியிருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏஆர் ரஹ்மான் கண்ணுல எப்படி இவங்க பட்டாங்கிறது பெரிய ஆச்சரியம். முதல்ல என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான பாட்டு பாடியிருப்பாங்க. படிக்காத ஒரு பாட்டி, எழுத பிடிக்க தெரியாது, அப்படிப்பட்டவங்க பாடின பாட்டுலாம் கேட்டீங்கன்னா முதல் பாட்டே பேட்டா ராப். ராப்னா அந்த அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த பேட்டா ராப் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற பாட்டு. இன்னைக்கும் வித்தியாசமா இருக்கும். சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை எல்லா பேட்டையும் எடுத்து விட்டுருவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வித்தியாசமான பாட்டு, கருத்தம்மா திரைப்படத்துல பாடக்கூடிய, அதாவது ஒரு குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டி தாலாட்டு மாதிரி ஒப்பாடி பாடக்கூடிய ஒரு பாட்டி. பாட்டு போய் வாடி அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு பாட்டு, கவிப்பேரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதே மாதிரி இன்னொரு சூழல், வித்தியாசமான ஒரு சூழலுக்கான பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா முத்து படத்துல வரக்கூடிய பாட்டு, கொக்கு செய்வ கொக்கு. நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது. இப்படி ஒரு, அதாவது ஒரு வகையான ஒரு காமம் கலந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பாட்டி அவனுக்கு ஆலோசனை சொல்றது மாதிரி இல்ல அவனை திருத்துறது மாதிரியான பாட்டு. அந்த பொக்க வாயில அப்படி வரும்போது நமக்கு வேற ஒரு வடிவத்துல கிடைக்கும் வச்சுங்களேன். இதெல்லாம் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தினது. இசைஞானி இளையராஜா பயன்படுத்தி இருப்பாரு வித்தியாசமா. அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொல்லங்குடி கருப்பாயை பயன்படுத்தின அந்த அனுபவம் இருக்கு. ஆனா ரஹ்மான் பயன்படுத்துற பிறகு அந்த குரலை இசைஞானி இளையராஜா பயன்படுத்தி இருப்பார். என்ன பண்ணா சண்டியர் படம், அதாவது விருமாண்டி திரைப்படத்துல வரக்கூடிய மாட விளக்கு அப்படிங்கிற பாட்டு, ஒப்பாரி பாட்டு. இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா ரொம்பவே வித்தியாசமா பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமான இடங்களுக்கு பயன்படுத்துறது தேனி குஞ்சரம்மாளுடைய குரல். என்ன அப்படின்னா இவங்க ஒரு இறந்த வீட்டுல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒப்பாரி வச்சுட்டு ஏன்டா இருக்கிறீங்க, கொட்டை அடிங்கிறா அப்படிம்பாங்க. அந்த பறை இசை சேர்த்து வரும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பறை இசைக்கும் இந்த அம்மா பாடுறதுக்கு தொடர்பே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இசைஞானி இளையராஜா தாளத்தை வேற ஒரு பக்கம் போட விட்டு ஒரு பக்கம் பாட்டை ஒரு பக்கம் சேர்த்து எடுத்தது இந்த ஒரு பாட்டை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி இசைஞானி இளையராஜாவும் பயன்படுத்தி இருப்பாரு. சரி, எப்படி ரஹ்மான் இந்த தேனி குஞ்சரம்மாளை பயன்படுத்தினாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேனி குஞ்சரம்மாள் அங்கங்க வந்துட்டு சின்ன சின்ன ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப யதார்த்தமா இன்னொரு வேலையும் பார்ப்பாங்க. தேனி குஞ்சரம்மாளுடைய மகன் வந்துட்டு அங்க பல இடங்கள்ல அந்த உணவுக்கு பரிமாறக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர் அவருடைய மகன். அவருக்கு உதவியாகவும் தேனி குஞ்சரம்மாள் இருந்திருக்காங்க. அப்படி இந்த புரொடக்ஷன் டீம்ல இவர் இருக்கிறப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, யதார்த்தமா பாத்திரம் கழுவுறது, டீ எடுத்து கொடுக்கறது, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யதார்த்தமா ஏஆர் ரஹ்மான் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அப்படி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அப்படி அமைதியா இருக்கிறப்ப ஒரு குரல், இந்த அம்மா பாத்திரத்தை கழுவிக்கிட்டு ஒரு கிராமிய பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி கிராமிய பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கண்டுக்காம இருந்துட்டு முழுசா கேட்டார். கேட்டுட்டு அப்புறமா மகன்கிட்ட கூப்பிட்டு, உங்க அம்மா நல்லா பாடுறாங்களேப்பா, உங்க அம்மா வச்சு ஒரு பாட்டு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏற்கனவே அந்த டைம்லலாம் இவங்களுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு ₹100 ₹150 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி வைத்த கழுவுறதுக்கு பாத்திரம் கழுவுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பையன் அம்மாட்ட சொல்றாரு. அந்த அம்மாவோட கூப்பிட்டு கேட்டவனே, தம்பி எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு ரெக்கார்டிங் என்னம்மா சொல்றிய, நான் கிராமத்துக்காரிப்பா, சும்மா அப்படி இப்படி வாயில வந்தது உளருவேன் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா, நீங்க இசையோடெல்லாம் பாட வேண்டாம், நீங்க பார்த்துக்கலாமா, நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். ரஹ்மானுடைய மெத்தடே என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட வித்தியாசமான குரல் இருக்கோ, யாருக்கிட்ட வித்தியாசமான வேற வகையான அந்த இசை புலமை இருக்கோ அதை வேற வகையில வாங்கிக்குவார். ஒரே தமிழ் கலைஞரை கூப்பிட்டு ஒரே நாள்ல 10 படத்துக்கான வேற வேற மெத்தடை வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வேற வேற படங்கள்ல பயன்படுத்துவார். அப்படியான ஒரு அனுபவம் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு உண்டு. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேற யாரும் இல்லாம அந்த அம்மாவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேட்டராப்ப முதல்ல பாட வச்சிருக்காரு. இந்த அம்மாவுக்கு பேட்டராப்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த அம்மா அப்படி பாடி இருக்காங்க. பாடிட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு ₹25,000 கையில கொடுத்திருக்காரு ரஹ்மான். எப்ப 1900 அந்த கால மாதிரியான சூழல்ல. அப்பெல்லாம் ஒரு பாடகருக்கே நீங்க ₹2000 ₹3000 கிடைச்சாலே பெரிய விஷயம். ₹25,000 கொடுத்தா அந்த அம்மா பணத்தை வாங்குறது கையெல்லாம் நடுங்கிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு பணத்தை நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு நடுங்கிட்டு அந்த அம்மா நேரடியா கண்ணீர் விட்டுருக்காங்க. தம்பி, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தேனி குஞ்சரம்மல்ல பல படங்களுக்கு பாடல்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு தனியா விவேக்கோட ஒரு சில படங்கள்ல அந்த காமெடி ரோல்ல நடிச்சிருக்காங்க. பல பேருடைய காமெடி ரோல்ல நடிச்சிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துல எழுத படிக்காத ஒரு தாய், அதுவும் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளந்தியான ஒரு தாயை ஒரு சினிமாவில் நடிக்க வச்சு, இன்னைக்கு பணத்தையும் தாண்டி அவங்க இறந்து ஏறத்தால இன்னைக்கு 16 17 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்களுடைய பேர் நமக்கு தெரியுது அப்படின்னா, காரணம் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான். இன்னொன்னு தேனி குஞ்சரம்மாளுடைய திறமை. வாய்ப்பு இருந்தா தேனி குஞ்சரம்மாளுடைய பாடல்களை கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.